ரொம்ப அற்புதமான கருத்துக்களை ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க திவ்யதர்ஷினி. கணினி, கைபேசி எல்லாமே நன்மை தானா, ஆனால் அது அறவே தவறு. அதை பயன்படுத்தினா நம்ம எல்லாரும் கெட்டு போயிடுவோம், அதை எங்களை டிஸ்டர்ப் தான் பண்ணுதுன்னு எதிரணியிலிருந்து நம்மளுடைய சுபு விமர்சனி வராங்க. சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளம், பேரிலே வலை இருக்கா? கடலில் போட்டால் மாற்றுறது மீன், ஃபோனில் போட்டால் மாற்றுறது மேனு. ஆக மொத்தத்தில் 2 பேரும் மாட்டினாங்கன்னா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் உங்கள் இஷ்டம். அம்மா, எந்த ஒரு சமூக வலைத்தளமுமே மனித உயிருக்கு சாதகமாக தான் இருக்கணுமே தவிர பாதகமாக இருக்கவே கூடாது. சாதகமாக தான் இருக்குது. யாருக்கு சாதகமாக இருக்குது? பாதகம் நினைக்கிறவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்களேன். முன்னாடியெல்லாம் நம்ம தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலே நம்ம பேரை சொல்லக்கூட பயப்படுவோம். ஆனால் இன்றைக்கி முகநூலுன்ற பேரில் முன்ன பின்ன தெரிஞ்சவங்க கிட்ட கூட நம்ம பேர், ஊர், கார் நம்பர், டோர் நம்பர் எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறோம். அவன் காத்து நிற்கிறான், நேரம் பார்த்து ஆப்பு வைக்கிறான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்கள் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர், நாங்கள் 3 மிளகாத்தூள் கடன் கேட்டாலே 3 நாளைக்கு மூஞ்ச தூக்கி வச்சுப்பார். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் ஒருத்தருக்கு 3 லட்ச ரூபாய் கடன் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன்னு சொன்னார். நானும் ஆர்வத்தில், யாருக்கே கடன் கொடுத்தீங்க? உங்கள் அப்பா அம்மாவுக்கா? இல்லை. நாங்கள் உங்கள் அண்ணன் தம்பிக்கா? இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கா? ஆமாம். எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னாரு. அது எப்படி முன்ன பின்ன நேரில் பார்க்கறத 3 லட்ச ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னா, நானும் தங்க புஷ்பமும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸும். ஆமாம். கேட்டீங்க கதை. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு வருவோம்யா, வருவோம்மா. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுன்னு ஒன்று வந்தாலும் வந்ததுங்கம்மா. நடந்தா ரீல்ஸு, உட்கார்ந்தா ரீல்ஸு, படுத்தா ரீல்ஸு, பல்லு வளர்ந்தா ரீல்ஸு, டெய்லி ரீல்ஸு, டெட் பாடி கூட ரீல்ஸு. அது ஜாலிக்கு பண்ணால் பரவாயில்ல, நம்ம ஜோடியை முடிச்சிடக்கூடாது. இன்னும் ஃப்ளைட்டில் ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி ரீல்ஸ் பண்ணலாமா? இன்னும் அதுக்கும் வாய்ப்பு இருந்தால் அதே பண்ணுவாங்க நம்ம பசங்க. அதே கொடுமை தான் செல்ஃபிக்கும். என்கிட்ட டியூஷன் படிக்கிற ஒரு பையன் ஒரு நாள் லேட்டாக வந்தான். ஏன்பா தம்பி லேட்டாக வந்தேன்னு கேட்டேன். வழியில் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட்னா, என்னப்பா தம்பி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வர லேட் ஆச்சுன்னு கேட்டால், இல்லை கிட்ட போய் செல்ஃபி எடுத்து மதமென பிரிந்தது போதும், இடவெட பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும்னு ஸ்டேட்டஸ் போட்டு வர லேட் ஆச்சா. பண்ணது சின்ன பிள்ளைத்தானோ, இதில் சின்ன கவுண்டர் ரேஞ்சுக்கு டைலாக் பேசுகிறாங்கம்மா. அடுத்தது இப்போது வீடியோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? போகிற வர வழியில் ஒரு பிரச்சனைனா ஒன்று போய் தடுப்போம், இல்லாட்டி போய் வேடிக்கை பார்ப்போம். இப்போ வேடிக்கை பார்க்கறத விட கொடுமையாக ஒரு விஷயம் நடக்குதுமா. அதாவது வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி லைக்ஸ் வாங்குறாங்க. இங்கே எங்கேம்மா சார்ந்து இருந்தால் நல்லது நீங்கள் சொல்ல முடியும்? பற்றி அருமையாக எங்கள் எதிரணியில் ஒரு சகோதரி சொன்னாங்கம்மா. அப்பா கிட்ட டவுட் கேட்டால் திட்டுறாங்க, அம்மா கிட்ட டவுட் கேட்டால் கொட்டுறாங்க, ஆசிரியர்கிட்ட டவுட்டு கேட்டால் அடிக்கிறாங்க. ஆனால் கூகுளோ யூடியூபோ எப்போ டவுட்டு கேட்டாலும், என்னைக்கு டவுட்டு கேட்டாலும், ராத்திரி 12 மணிக்கு டவுட்டு கேட்டால் கூட சொல்லுதுன்றாங்களே. ஆமாம் சொல்லும், எப்போ வேணால் சொல்லும். ஆனால் போதி தர்மரை பற்றி கேட்டாலும் சொல்லும், போதை பொருளை பற்றி கேட்டாலும் சொல்லணும். ஆனால் அவங்க அப்பா அம்மா ஆசிரியர் எது தேவையோ எது நல்லதோ அதை மட்டும் சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயம் பெருமையாக சொன்னாங்க. 12 மணிக்கு சேட் பண்ணால் கூட ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க. இது நல்லதா? வளர்கிற பிள்ளைக்கு நல்லதா? சொல்லுங்கள், நீங்களே நியாயமாக சொல்லுங்கள். அடுத்து கூகுள் மேப்புக்கு வருவோம்மா. கூகுள் மேப்பு, நான் ஒரு வாட்டி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழியிலேருந்து ஒருத்தர் குரல் கேட்டுச்சு. எட்டி பார்த்தா ஒருத்தர் விழுந்து கிடந்தார். எழுப்பி விட்டு, எப்படிங்கய்யா இங்கே வந்து விழுந்தீங்கன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைம்மா, தண்டையார்பேட்டை போகிறதுக்கு கூகுள் மேப் போட்டேன், அப்படியே பார்த்துட்டு இங்கே வந்து விழுந்துட்டோமான்னாரு. சரி, அடி வீடே ஏதாவது பட்டுச்சான்னு கேட்டால், எனக்கு அடிப்பட்டா பரவாயில்லம்மா, ஃபோனுக்கு ஒன்றும் ஆகலையன்றாரு. சரி, அதோடு விட்டாரா, இப்படியே போனால் தண்டையார்பேட்டை வருமானு கேட்டார். எனக்கு கோவம் வந்துருச்சு. இப்படியே போனால் தண்டையார்பேட்டை வராது, இப்படியே கொஞ்ச நாள் ஊந்துக்கு வந்தீங்கன்னா கண்ணாமப்பேட்டை வேணால் வரும்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு இந்த கடைசியில் பேட்டர்ன் லாக்குக்கு வருவோங்கம்மா. நம்ம பசங்க பேட்டர்ன் லாக்குன்னு ஒன்று போடுறாங்க பாருங்கள். அலிபாபாக்காவை கூட அண்டா காக்கா சொன்னு மந்திரம் சொன்னால் திறந்துடும் போல இருக்குது. இது எப்படி திறக்கிறதுனே தெரியல. தெற்க போகிறான், வடக்க போகிறான், திருப்பி கிழக்கு வந்து திரும்பி மேற்குக்கு போகிறான். அதுலேயும் ஸ்மார்ட்டாக ஒன்று பண்ணுறான் பாருங்கள். எங்கே அவன் பிறந்தாலே இல்லை அவங்க அப்பா அம்மா பிறந்தாலையோ பேட்டர்ன் லாக்காக போட்டால் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு கிளாஸில் அவனுக்கே பிடிக்காத ஒரு பையனோ பிடிக்காத ஒரு பொண்ணும் இருப்பாங்க, இல்லை டீச்சராகவே இருப்பாங்க, அவங்க பர்த்டே டேட்டாக போட்டு வைப்பாங்கய்யா. அப்போ தான் அப்பா அம்மா திறக்க மாட்டாங்க. இது அப்பா அம்மாவுக்கு அந்நியர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு போட்டு வச்சா பரவாயில்ல, இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கே தெரியக்கூடாதுன்னு போட்டு வைக்கிறேன்னு அன்றைக்கி தான் அவனுக்கு ஆபத்தே ஆரம்பிக்குது. கடைசி அவனுக்கு சொல்லி முடிச்சுட விரும்புகிறேன். இந்த இளைஞர் சமுதாயம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நோக்கி போகலம்மா, மீட்கவே முடியாத இருளை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லி நான் ஒரே முடிச்சுக்கிறேன்.